இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்துட்டு 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடத்தில் 2ஆம் பாடம் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்துட்டு எடுத்துக்காட்டு 17 இப்போ பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு 16 வரையும் நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். அது எல்லா வீடியோஸும் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா வந்துட்டு நான் இதுவரை அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸும் அதில் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வீடியோஸ் பார்க்குறதுக்கு சுலபமாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ எடுத்துக்காட்டு 17 என்ன சொல்கிறாங்கன்னா, நண்பர்கள் கால்பந்து மன்றத்தின் 31/3/2017 ஆண்டு நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பின்வரும் பெறுதல் மற்றும் செலவு கணக்கிலிருந்து 31/3/2017 ஆண்டோடு முடிவடையும் வருவாய் மற்றும் செலவின கணக்கு மற்றும் அந்நாளைய இருப்புநிலை குறிப்பையும் தயாரிக்கவும் கொடுத்துருக்காங்க. ஸோ பெறுதல் செலுத்தல் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும், வருமானம் மற்றும் செலவினம் கண்டுபிடிச்சி இருப்புநிலை குறிப்பை நம்ம தயாரிக்கணும். ஸோ இப்போ கொஷினில் பார்த்தீங்கன்னா இருப்பு 𝐸𝐽 ரொக்கம் வங்கி கொடுத்துருக்காங்க, சந்தா உயில் கொடை சிறப்பு விருந்து கட்டண வசூலாக கொடுத்துருக்காங்க. தென் செலுத்துதல் பக்கத்தில் அரைக்கலன் வாங்கியிருக்காங்க, நல்லா அமௌண்ட் செலுத்தியிருக்காங்க. விளையாட்டு பொருட்கள் வாங்கியது, சிறப்பு விருந்தினர் செலவுகள், மின் கடன், இருப்பு 𝐸 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் நமக்கு கூடுதல் தகவலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முக்கியமாக நம்ம பார்க்கணும். 5 மார்க்ஸை பொறுத்தளவு, அதாவது விரிவான கணக்குகளை பொறுத்தளவு கூடுதல் தகவலில் என்ன கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் இறுதி கணக்குகள் போடும்போது அட்ஜஸ்டிங் என்ட்ரீஸில் என்ன இருக்குது, சரிங்களா, சரி கட்டுதலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்பீங்க. அதே மாதிரியே தான் இதில் கூடுதல் தகவலில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஸோ கூடுதல் தகவலில் 2016 ஏப்ரல் 1 அன்று மன்றத்தில் இருந்த அரைக்கலன் 12,000. அரைக்கலன் மீதான தேய்மானம் கணக்கில் கொள்ள வேண்டியதில்லை. அதில் இருக்க தேய்மான கணக்கெலாம் கொண்டு வர தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2016-17 ஆண்டு பெற வேண்டிய சந்தா 600. அப்போ இது என்னது, நமக்கு அவுட்ஸ்டாண்டிங், அதாவது பெற வேண்டிய சந்தா. தென் 31/3/2017 அன்று விளையாட்டுப் பொருட்கள் இருப்பு, அதாவது இறுதி இருப்பு விளையாட்டுப் பொருட்கள் 100 ரூபா. 2016 ஏப்ரல் 1 அன்றைய முதல் நிதி 23,000. ஸோ நமக்கு வந்துட்டு பார்த்தோன்னா இந்த கொஸ்டினில் முதல் நிதி கொடுத்துட்டாங்க. இஃப் இன்கேஸ் முதல் நிதி கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், முதல் நிதியை கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு எல்லாமே கொடுத்தனால இது ரொம்பவே ஈஸியாக போயிடும். ஸோ பயன்படுத்தப்பட்ட விளையாட்டுப் பொருட்கள் அப்படிங்கிறது நமக்கு செலவு, அதில் கொள்முதல் கலைக்கு இறுதி சரக்கு இருப்பு. ஏன் அப்படின்னா வந்துட்டு நமக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் வாங்கியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது விளையாட்டு பொருட்கள் வாங்கியது அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்ட பொருட்களுக்கு கீழே வரும். நான் என்ன சொல்லியிருக்கேன், பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் அப்படின்னாலே தொடக்க இருப்பு ப்ளஸ் கொள்முதல் மைனஸ் இறுதி இருப்பு அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ விளையாட்டு பொருட்கள் வாங்கியது எவ்வளோ, 800 ரூபா. பட் தொடக்க இருப்பு கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல, இறுதி இருப்பு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம், அப்போ கொள்முதலேருந்து இறுதி இருப்பை நம்ம கழிச்சிக்கலாம். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த சின்ன சின்ன கான்செப்டை மொத்தமாக ப்ரீஃபான பெரிய கான்செப்டாக நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் சிறப்பு விருந்திற்கான செலவுகள், மின் கட்டணம் போட்டாச்சு. தென் சந்தா அப்படிங்கிறது நமக்கு நடப்பாண்டில் 5,000 வந்திருக்கு. நடப்பாண்டோட பெற வேண்டியது எவ்வளோ, 600 ரூபா. ஸோ 600 ரூபா நடப்பாண்டோட பெற வேண்டியது, அதனால் அதையும் கூட்டிக்கிறோம். சிறப்பு விருந்து கட்டண வசூல், அது ஒரு 2,000 ரூபாய் கூட்டிக்கிறோம். ஸோ இதில் உபரி பார்த்தீங்கன்னா 4,500. செலவுகளை காட்டிலும் மிகுதியான வருமானம், செலவே இல்லாமல், அதாவது என்னென்னா உபரி அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவாக இருக்க அமௌண்ட், சரிங்களா, செலவை விட மிகுதியாக அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருப்புநிலை குறிப்பு நம்ம தயாரிக்கணும். முதல் நிதி அப்படிங்கிறது ஆஸ் யூஸ்வல் நமக்கு கொஷினில் கொடுத்துட்டாங்க. இஃப் இன்கேஸ் கொடுக்கல அப்படின்னா வி கால்குலேட். ஸோ முதல் நிதியில் என்ன பண்ணுறோம், கூட்டுக உபரி என்ன பண்ணணும், கூட்டணும். இஃப் இன்கேஸ் பற்றாக்குறை வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அதை கழிக்கணும். ஸோ உபரியாக கூட்டிக்கிறோம். உயில் கொடை அப்படிங்கிறது நமக்கு பொறுப்பு தான், அதனால் பொறுப்புக்காக ஆட் பண்ணிக்கிறோம். சொத்து பக்கத்தில் அரைக்கலன் கூட்டுக கூடுதல் அரைக்கலன் அப்படிங்கிறது எங்கே கொடுத்துருக்காங்க நமக்கு, இதில் வந்துட்டு அரைக்கலன் 7,000 ரூபாய் நமக்கு இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2016 ஏப்ரல் 1 அன்று மன்றத்தில் இருந்த அரைக்கலன் 12,000 ரூபா சொல்லியிருக்காங்களா. ஸோ அப்போ அரைக்கலன் இருந்தது 12,000 ரூபா, அதுக்கப்புறம் அவங்க வாங்கியிருக்குது ஒரு 7,000 ரூபா. அதுதான் இதில் இருக்க அரைக்கலன், சரிங்களா. தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விளையாட்டு பொருட்கள் இருப்பு 100. பெற வேண்டிய சந்தா அப்படிங்கிறது நடப்பாண்டோட பெற வேண்டிய சந்தா போட்டுக்கலாம். இஃப் இன்கேஸ் முந்தைய ஆண்டோட பெற வேண்டிய சந்தா வந்தாலும் போட்டுக்கலாம். வங்கி ரொக்கம் கை ரொக்கம் அப்படிங்கிறது இறுதி இருப்போட நம்ம போட்டு டேலி பண்ணோம் அப்படின்னா 33,500 அப்படிங்கிறது நமக்கு 17வது சம்மோட இருப்புநிலை குறிப்பு டேலி ஆகுது, சரிங்க. இது ஒரு ரொம்ப ஈஸியான சம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு முன்னாடி நம்ம என்ன கான்செப்ட் பார்த்து இதில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்ற சின்ன கான்செப்ட், பயன்படுத்திய விளையாட்டு பொருட்கள், இது மட்டும்தான். பயன்படுத்திய விளையாட்டு பொருட்கள் அப்படின்னாலே தொடக்க இருப்பு ப்ளஸ் கொள்முதல் மைனஸ் இறுதி இருப்பு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன உங்களுக்கு வேணுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். தேங்க்யூ. Subscribe now and press the bell icon. Never miss an update.